ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் மாதம் முழுக்க அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சைவ இறால் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சைவ இறால் கிரேவி செய்கிறதுக்கு 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 லிட்டர் பாலில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறை பிழிஞ்சு இந்த மாதிரி உதிரியாகவே இந்த பன்னீரை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ரெடிமேட் பன்னீர் வாங்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஸ்கியூப்லேருந்து ஒரு 4-5 ஸ்கியூப் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாயில் பண்ணக்கூடாது, வெறும் ஊற மட்டும் வச்சுக்கணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். கொண்டக்கடலையை 8 மணி நேரம் அப்படிலாம் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பன்னீர் ஒரு 50 கிராம் சேர்த்து, இது தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும். அரைக்கிற பக்குவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக அரைச்சி எடுத்துக்காதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா ஃபுல்லாக நிறைய எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு நிறைய மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சில்லி பவுடர், இந்த அரவைக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா டைட்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை சுத்தமாக சேர்க்காமல் நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நல்லா பக்குவமாக இதை இறால் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு மாவை பர்ஃபெக்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. பன்னீரும் வெள்ளை கொண்டக்கடலை அப்படிங்கிறதுனால இப்போ இதிலேருந்து குட்டி குட்டியாக மாவு எடுத்துக்கோங்க. கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழக்கட்டைக்கு மாவை நம்ம தேய்ச்சி எடுப்போம் இல்லையா, இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைட்லேயும் ஒரு 3-4 இந்த மாதிரி போட்டுட்டு கையில் இந்த மாதிரி எடுத்து அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நான்வெஜ் ப்ரான் மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவுகளை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன். கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சைவ இறாலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறணும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் அதை அப்படியே விட்டு திருப்பி விடுறேன். நல்லா இது சாஃப்டாக வெந்துடும். ஏன்னா நம்ம கொண்டக்கடலை பன்னீருங்கிறதுனால ரஃப் ஆகவே ஆகாது. நல்லா சாஃப்டாக நம்ம ஒரிஜினல் இறால் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன். மீதி இருக்கிறதையுமே எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நல்லா பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இறாலை நம்ம பிச்சு எடுத்தால் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கும் பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ஏலக்காய், 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 50% இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடணும், கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை இப்போயே ஆட் பண்ணுறேன். பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு தக்காளி நல்லா குழைய விட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா மசிஞ்சிடணும் தக்காளி, நான் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதே சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுக்கணும். அதுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வைங்க. 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிரேவி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சதுனால நல்லா மணக்க ரெடியாக இருக்குது. கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சைவ இறாலை சேர்த்துடலாம்.
இப்போ சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா இது கூட நல்லா இறங்கிரும் சாஃப்டாக இருக்கிறதுனால. ரொம்ப நேரம்லாம் போட்டு கிண்டி இதை உடச்சிட வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் சைவ இறால் கிரேவி ரெடி. அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.